இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு எஸ்எம்சி கான்செப்ட்ஸில் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு உங்களுக்கு வேணால் லைவ் ட்ரேட் டெமோ காட்டுறேன். அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அங்கே நம்ம கிளாஸில் இந்த எஸ்எம்சியை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா 3 கேண்டில்ஸ் சீக்வன்ஸ் இருக்கணும், சென்டரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஓஎஸ் நடந்ததுக்கப்புறம் கேப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபேர் வேல்யூ கேப்பு. இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட் மிட்டிகேட் ஆகிட்டு மேலே போகணும். கரெக்டாக வந்து மிட்டிகேட் ஆகிட்டு மேலே போயிருக்குங்களா, இதுக்கு பேர் தான் எஃப்இஜின்னு சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ கேப். நீங்கள் வேறு அடுத்தடுத்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வரும். இப்போ மகைன் வந்து மார்க்கெட் இதை பிரேக் வச்சுருக்கு, பிரேக் வச்சுட்டு இந்த 3 கேண்டில் இடையில ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்களா, இதுக்கு நீங்கள் எப்படி ஃபேர் வேல்யூ கேப் வருவீங்க, இங்கேருந்து இங்கே கரெக்டாக டேப் ஆகி போயிருக்குங்களா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில். ஓகே, இது நம்ம எடுக்க முடியாது. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்களா, அழகாக டேப் பண்ணிட்டு போயிருக்குங்களா. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இந்தியன் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். பட் அதுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்சஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணால் இந்த எஸ்எம்சியை நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து கிளாரிட்டியோடு தான் அந்த என்ட்ரி எடுக்கணும்.